வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அகமதாபாத்தில் விமான விபத்துக்குள்ளான பகுதிகள் ஆய்வு. இன்று நேரில் சென்று பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி உயிரிழப்பு. பதற்றத்தில் உலக நாடுகள். குஜராத்தில் நடந்த விமான விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது. விபத்தில் இறந்தவர்கள் பற்றி தனது எண்ணம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் அதிபர் ஆதரிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அகமதாபாத் விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிர் பிழைப்பு. 11A இருக்கையில் இருந்த இளைஞர் விபத்தின் போது எக்ஸிட் வழியாக குதித்து தப்பிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அகமதாபாத்தில் விமான விபத்துக்குள்ளான பகுதியை பிரதமர் மோடி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளார். நேற்று மதியம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கிளம்பிய ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் உயிரிழந்தனர். இதில் அதிர்ஷ்டவசமாக ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளார். மருத்துவக் கல்லூரி மீது விமானம் மோதியதில் சில கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் விமான விபத்து நடந்த பகுதியில் ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று அகமதாபாத் செல்கிறார். அங்கு அவர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் தலைநகர் தெஹ்ரான் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் அந்நாட்டின் மக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கும் மற்றொரு மேற்காசிய நாடான ஈரான் ஆதரவளித்தது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஜ்புல்லா, ஹவுதி பயங்கரவாத அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினர். ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி பயங்கரவாத அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் நல்ல முடிவு ஏற்படாவிட்டால் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தும் என ஏற்கனவே ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனை அமெரிக்க அதிகாரிகள் இருவர் உறுதி செய்துள்ளனர். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிவிடும் என்பதால் இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதியான சலாமி என்பவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடந்த விபத்தில் 241 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அகமதாபாத்தில் 242 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளான செய்தியை அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் விமானத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருடனும் தனது எண்ணங்கள் இருப்பதாக கூறினார். மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கு அனைத்து சாத்தியமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்ததில் பெருமை அடைவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவர் நேற்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்து மேம்படுத்துவது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் அமைச்சர் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்ததில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் அதிபர் ஆதரிப்பதாக தெரிவித்தார். அகமதாபாத் விமான விபத்தில் 11A இருக்கையில் இருந்த விஸ்வாஸ் குமார் என்ற இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றது. வெளிநாட்டு பயணிகள் உட்பட 242 பேருடன் புறப்பட்ட அந்த விமானம் சில நிமிடங்களிலேயே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. விமானத்தில் 2 விமானிகள் உட்பட 12 ஊழியர்கள் மற்றும் 230 பயணிகள் பயணித்தனர்.
விபத்து நடந்ததை அடுத்து முழுவீச்சில் மீட்பு பணி நடைபெற்றது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த ஒரே ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஏர் இந்தியா உறுதி செய்துள்ளது. விமானத்தில் 11A இருக்கையில் அமர்ந்து இருந்த விஸ்வாஸ் குமார், ரமேஷ் என்பவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்த 241 பேரும் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று பெய்த மழையால் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை அல்லது மிக கனமழையும், திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை அருகே ராட்சச கர்டர் சரிந்து விழுந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து பரங்கிமலை வரை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் போரூரில் இருந்து நந்தம்பாக்கம் பகுதி வரை 30 அடி உயரத்தில் வாகனங்கள் செல்லும் வகையில் பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதற்காக 2 தூண்களுக்கு மத்தியில் ராட்சச கர்டர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சுமார் 40 அடி நீளமுள்ள அந்த ராட்சச கர்டர் நேற்று இரவு திடீரென சரிந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் போரூர் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் மீது விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை முழுவதும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைத்தனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் கிரேன் மூலம் ராட்சச கர்டர்களை அகற்றும் பணி நடைபெற்றது. ராட்சச கர்டரால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தனியார் கல்லூரியின் விடுதியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 241 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். துயரப்படும் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பதிவிட்டுள்ளார். உலகம் முழுவதும் வீடுகளை விட்டு 12,21,00,000 பேர் அகதிகளாக வெளியேறியதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளாவிய அகதிகள் நிலவர அறிக்கையை ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் போர், வன்முறை, சித்திரவதை காரணமாக உள்நாட்டிற்குள்ளேயே இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் அகதிகளாக சென்றவர்கள் என மொத்தம் 12,21,00,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 12 கோடியாக இருந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் இது இரட்டிப்பாக்கியுள்ளது. அதிகபட்சமாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட சூடான் நாட்டில் 1,40,00,000 பேர் அகதிகள் ஆகியுள்ளனர். அடுத்தபடியாக சிரியா நாட்டில் 1,35,00,000 பேரும், ஆப்கானிஸ்தான் நாட்டில் 1 கோடி பேரும், உக்ரைன் நாட்டில் 88 லட்சம் பேரும் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 13 பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் பல பகுதிகளில் கடும் பனி மற்றும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிழக்கு கேப் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிகோலினி கிராமத்தில் பள்ளி பஸ் ஒன்று ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதில் பஸ்ஸில் பயணித்த மாணவர்கள் மற்றும் டிரைவர் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 12 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்து இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவள்ளி அருகே உள்ள உடற்பயிற்சி கூடத்தை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவுலூர் ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் பகுதியில் அம்மா உடற்பயிற்சி கூடம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த பயிற்சி கூடத்தில் குழந்தைகள் விளையாடும் ஊஞ்சல், சறுக்கல், உடற்திறன்,
வலிமை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு உடற்பயிற்சி சாதனங்கள் இருந்த நிலையில் தற்போது அங்குள்ள அனைத்து உடற்பயிற்சிக்கான சாதன பொருட்களும் சேதமடைந்து உபயோகப்படுத்த முடியாமல் இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த உடற்பயிற்சி வளாகம் முழுவதும் முள்செடிகள் இருப்பதால் குழந்தைகள் விளையாட முடியாத சூழல் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். உடற்பயிற்சி கூடத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாடனை தொண்டி பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன விபத்துகள் தொடர்கதையாகி நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொண்டி பகுதியில் கொச்சி தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவில் மீன்களை இறக்கிவிட்டு வந்த லாரியின் குறுக்கே மாடு சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வேப்ப மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய லாரி ஓட்டுநரை 2 மணி நேரத்திற்கு பின்னர் உயிருடன் மீட்டனர். அதேபோன்று ஆவுடையார் கோவில், தொண்டி, மணமேல்குடி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் உசிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் காளையார் கோவிலிலிருந்து கோழிகளை ஏற்றிக்கொண்டு திருவாடனையில் இறக்குவதற்காக வந்தபோது கட்டுப்பாட்டு இழந்த வாகனம் முன்னால் நின்ற தனியார் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிரைவர் மற்றும் உதவியாளர் உதயகுமார் என்பவரும் காயம் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதேபோல் தொண்டி பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வருகிறது. இந்த விபத்துகள் குறித்து திருவாடனை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார் இல்ல திருமண விழாவில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் கலந்து கொண்டு மணமகளை வாழ்த்தினர். திமுக வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார் லட்சுமி நாராயணனின் இல்ல திருமண விழா கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் பலரும் கலந்து கொண்டு மணமக்கள் டாக்டர் தீபக், டாக்டர் அனுஸ்ரீ ஆகியோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரும் ராம் நகரில் உள்ள வழக்கறிஞர் கணேஷ்குமாரின் இல்லத்திற்கு சென்று மணமகளை வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மணமகள் அமைச்சர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். இதில் திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் திமுக நிர்வாகிகள் டிபிஎஸ் ரவி, தாரா, சபி, யஸ்வந்த் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். கெங்கவள்ளி அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் தொல்லை கொடுப்பதாக கூறி நடுவலூர் ஊராட்சி செயலாளர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த ஆணையம்பட்டி ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த மலர்விழி என்பவரின் கணவர் உடல்நல பாதிப்பால் இறந்துவிட்ட நிலையில் ஊராட்சி செயலாளரான மலர்விழி 2 மகன்களோடு வசித்து வருகிறார். நடுவலூர் ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வந்த மலர்விழி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தகரப்புதூர் ஊராட்சியில் செயலாளராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரன் என்பவர் ஊராட்சி செயலாளர் மலர்விழியை செல்போனில் தொடர்பு கொண்டு வீடியோ கால் செய்யும்படியும் இருப்பிடம், புகைப்படம் உள்ளிட்ட அனைத்தையும் அனுப்ப வேண்டும் என தொல்லை கொடுப்பதாக கூறி வீட்டில் இருந்த தூக்க மாத்திரைகளை அதிக அளவில் சாப்பிட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதை பார்த்த உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கெங்கவள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரனிடம் செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டபோது நடுவலூர் ஊராட்சியில் மலர்விழி பணியில் இருந்தபோது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை செலவு கணக்கு விவரங்களை ஒப்படைக்க அறிவுறுத்தினேன் என்றும் 2 மாணவர்களின் புகாரை தொடர்ந்து தகரப்புதூர் ஊராட்சிக்கு மாற்றப்பட்டார் எனவும் பணிக்கு சரிவர வராததால் பணியிடத்தை கேமராவால் பதிவு செய்து அனுப்பும்படியும் கூறினேன் எனவும் கணக்கு விவரங்கள் கேட்டதற்கு டார்ச்சர் செய்வதாக என் மீது பொய் தகவலுடன் மலர்விழி வீண் பழி சுமத்தி வருகிறார் என்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரன் தெரிவித்தார். தமிழக அரசின் திட்டக்குழு ஆய்வு அறிக்கையை கண்டித்து ஆரணியில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழக அரசின் திட்டக்குழு ஆய்வு அறிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலத்தில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் மாநில திட்டக்குழு அறிக்கையை குறித்து பேசிய போது சிறு தானியம் முதலிடத்திலும், கரும்பு 2ஆம் இடத்திலும், மணிலா 3ஆம் இடத்திலும் தேசிய அளவில் விவசாய உற்பத்தியில் சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார்.
ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கரும்பு டன்னுக்கு 4000 வழங்கப்படும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யப்படும், நிலுவையில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கான கொள்முதல் தொகையை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துவிட்டு தற்போது ஏமாற்றியதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் அகல பாதாளத்திற்கு செல்லும் விவசாய தொழில் உற்பத்தியில் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தற்போது விவசாயிகள் விவசாயம் மற்றும் 100 நாள் பணிகளை விடுத்து நகர்ப்பகுதிக்கு கட்டுமான பணிகளுக்கும் செல்லக்கூடிய அவலநிலை உருவாகியுள்ளது என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகள் குறித்தும் அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகள் குறித்தும் அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம், கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மாரிமுத்து, மாநகர மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக ஆட்சியில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய பாஜக அரசின் சாதனை விளக்க கையேட்டினையும் அண்ணாமலை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஏற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பிரச்சனை, நான் இன்றைக்கி ரைட் டு எஜுகேஷனில் ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் அந்த ஃபீஸை நீங்கள் கட்டுங்கிறாங்க. அதான் ஆர்டிஇ நீங்கள் கேட்குறது. இன்றைக்கி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதியரசரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் 750 கோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, அது எவ்வளோ ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க. விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற கோரி பல பொதுநல வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த மதுக்கடைகளை அகற்றி நெடுஞ்சாலையின் ஒதுக்குப்புறத்தில் வைத்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள அரசு மதுபான கடை செயல்பட்டு வருவதால் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுவதுடன் சிலர் விபத்தில் சிக்குகின்றனர். இந்த நிலையில் இதனை சுட்டிக்காட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விழுப்புரம் ரயில் நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மனு அளித்தனர். அப்போது உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் எச்சரிக்கை விடுத்தார். தேமுதிகவில் இருந்து விலகி நெய்வேலி நகர் செயலாளர் கே. வைத்தியலிங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொண்டர்களுடன் இணைந்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஒருங்கிணைந்த நகர தேமுதிக செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த கே. வைத்தியலிங்கம் என்பவர் சிதம்பரம் மற்றும் புவனகிரி நகருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் தேமுதிகவில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். கே. வைத்தியலிங்கத்துடன் வந்த 150க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் கடலூர் மையம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். இதையடுத்து புதிதாக இணைந்த வைத்தியலிங்கம் காரில் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை மாட்டினர். மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கொடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஆணையாளர் மங்கையகரசி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதை தடுத்தல் குறித்து உறுதிமொழி ஏற்றனர்.
இதில் நகராட்சி மேலாளர் சுகந்தி மற்றும் பணியாளர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேப்பூரை அடுத்த பொயனம்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பொயனம்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மன் ஆலயத்தின் திருத்தேர் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் செயல் அலுவலர்கள் மாலா, மகாதேவி ஆகியோர் முன்னிலையில் வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வேல், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் தாளாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய உறுப்பினரும் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளருமான சங்கர், முன்னாள் கவுன்சிலர் சம்பத்குமார், கோவில் ஆய்வாளர்கள் தமிழ்ச்செல்வி, சிவகுமார் ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் வேப்பூரை சுற்றியுள்ள பாசார், விநாயகநத்தல், ரெட்டார்குறிச்சி, காஞ்சிராங்குளம், மங்களூர், அடரி, கச்சிமைலூர், கழுதூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மனை வழிபட்டனர். விழாவில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி, உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் ஆகியோர் தலைமையில் சிறுபாக்கம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அகமதாபாத்தில் விமான விபத்துக்குள்ளான பகுதிகள் ஆய்வு. இன்று நேரில் சென்று பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி உயிரிழப்பு. பதற்றத்தில் உலக நாடுகள். குஜராத்தில் நடந்த விமான விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது. விபத்தில் இறந்தவர்கள் பற்றி தனது எண்ணம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் அதிபர் ஆதரிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அகமதாபாத் விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிர் பிழைப்பு. 11A இருக்கையில் இருந்த இளைஞர் விபத்தின் போது எக்ஸிட் வழியாக குதித்து தப்பிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.